இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேதி குறிச்சு பத்திரிக்கை அடிச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். தேதி தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீங்க கேக்குற மாதிரியே செஞ்சிருவோம். ஆனா எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. என்ன வேணும்னாலும் கேளுங்க. பொண்ணுக்கு நாங்க ஏதாவது நகைங்க போடணுமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். என் மூத்த தங்கச்சிக்கும் இப்பதான் வரம் ஒண்ணு அமைஞ்சு வந்திருக்கு. 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என் பையனோட கல்யாணம் முக்கியம். அது நடந்தா போதும், அவ்வளவுதான். அப்ப 2 கல்யாணத்துக்கும் ஒரே நேரத்துல தேதி குறிச்சிடலாம்ல? தாராளமா. எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அப்ப சரி மேடம், இனி இந்த கல்யாண விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பிரச்சனையும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா ஆரம்பிக்க போகுது. மேடம், வீரா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. மறந்தே போயிட்டேன்ல. மருமகளே வீரா, பாத்தியா இன்னும் நீ என்ன ஒதுக்கியே வச்சிருக்க. நான் என்ன பண்ண மேடம்? மேடம்னே கூப்பிடுறீங்களே, அது நல்லாவா இருக்கு வீரா? வீரா, கல்யாணமே நிச்சயம் ஆயிடுச்சு. அதிகபட்சம் இன்னும் 1 வாரத்துல உன் கழுத்துல தாலியே ஏறப்போகுது. இனிமே நீ என்ன அத்தைன்னு தான் கூப்பிடணும். அது சட்டன்னு வரமாட்டேங்குதுமா ஆண்டி. ஏட்டி, அது என்ன எங்க அப்பா முருகன் பள்ளியில ஆண்டியா இருக்கிற மாதிரி ஆண்டின்ட்டு அழகா தமிழ்ல அத்தைன்னு வார்த்தை இருக்குல்ல, அத்தைன்னு சொல்லி கூப்பிடு. அவங்க அதுக்கு தானே ஆசைப்படுதாவோ. சரிங்க அத்தை, அப்படியே கூப்பிடுறேன்.